ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஏன் தாமதங்கள் உண்டாகிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு ஆண்டவர் இன்னும் 2 நாள் தாமதமாக அங்கு சென்றார் என்று பார்க்கிறோம். யோவான் 11:6. நம் வாழ்க்கையில ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் தாமதமாக உண்டாகிறது? முதலாவதாக, கானாவூர் கல்யாண வீட்டிலே அங்கே திராட்சரசம் குறைவுபடும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலை வராவிட்டால் நம்மளுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதமாக ஆகும். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை சோதிக்க நினைத்தால் நமக்கு ஆசீர்வாதம் தாமதமாக கிடைக்கும். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் கானானிய ஸ்ரீ அவர் சோதிக்கிறார். அவளுடைய விசுவாசம் எவ்வளவு என்பதை சோதிக்கிறார். அந்த சோதனையிலே அவள் நிலை நிற்கிறாள். அதன் நிமித்தம் அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்படியாக அவர் நம்மை சோதிக்க நினைக்கும் போது அற்புதங்கள் தாமதமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவர் நம்மிடத்தில் சொன்னதை நாம் செய்ய தாமதித்தோம் என்றாலும் ஆசீர்வாதம் தாமதமாகும். நாகமானை போய் அங்கே 7 முறை யோர்தானிலே முழுகு என்று சொல்லி எலிசா சொல்லுகிறார். ஆனால் நாகமான் செய்ய தயங்குகிறான். அதற்கு பின்பாக அவன் வேலைக்காரன் சொன்ன பிறகு 7 முறை முங்குகிறான். சிறு பிள்ளையின் சரீரத்தை போல அவன் சரீரம் வந்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் எதை சொன்னாலும் அதை செய்ய நாம் தாமதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தாமதமாக வரும். அது மட்டுமல்ல, பிசாசு தடை செய்யும் போதும் ஆசீர்வாதங்கள் தாமதமாக வரும். தானியேல் ஜெபிக்க தொடங்கிய உடனே கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. ஏனென்றால் அவனை பிரியமானவன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அங்கே அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் தூதனானவர். வானத்திலே யுத்தம் நடக்கிறது. 16 நாட்கள் அங்கே யுத்தம் நடந்து அதற்கப்புறமாக தான் அந்த ஆசீர்வாதம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிசாசு தடை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தாமதமாக வரும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் விட மேலான ஒன்றை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார் என்றாலும் ஆசீர்வாதம் தாமதமாக வரும். அதற்கு உதாரணமாக எலிசபெத் இவர்கள், சகரியாவும் எலிசபெத்தும் தேவ சந்நிதியிலே குற்றமற்றவர்களாக காணப்பட்டார்கள். வயதான காலம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. அவர்களுக்கு தாமதமாக ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தையின் நிமித்தம் அநேகர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட குழந்தையாக இருந்தது. அப்போ ஆண்டவர் நாம் எதிர்பார்ப்பதை விட மேலான ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தாமதமாக வரும். எனவே நாம் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, உமக்கு சித்தமான வேலைகளே எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் உடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி தாங்கப்பா என்று நாம் கேட்க 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 நிச்சயமாக அவருடைய வேலை வந்தவுடனே நமக்கு ஆசீர்வாதம். அவர் நம்மை சோதிக்க நினைக்கும் போது, அந்த சோதனையில் நாம் ஜெயிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம். அவர் சொன்னதை நாம் செய்ய தாமதிக்காமல் செய்தால் அந்த ஆசீர்வாதம் உடனே கிடைக்கும். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தவறுகள் இல்லாதபடிக்கு நாம் வாழ வேண்டும். பிசாசு சில தாமதங்களை கொண்டு வரலாம், ஆனாலும் ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எதிர்பார்த்ததை விட மேலான ஒன்றை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த கிருபைக்குள்ளாக நம்மை அவர் நடத்துவாராக. கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, கேட்கப்பட்ட சத்தியம் கேட்டு விட்டுவிடாதபடி எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. உடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.